அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். இன்பத்துப்பாலின் முதல் பாடல். குறள் எண் 1082, அதிகாரம் 109, 108 வரைக்கும் பொருட்பால், அறத்துப்பால் பொருட்பால் ரெண்டும் சேர்ந்து 108 வரைக்கும். இது 109வது குறள், 109வது அதிகாரம். குறள் எண் 1082. தகை எனங்குறுத்தல். நோக்கினால் நோக்கதிர் நோக்குதல், தாக்கணக்கு தானை கொண்டன்ன துடைத்து. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் இப்பெற்றித்தாய வனப்பினை உடையாள் என் நோக்கிற்கு எதிர்நோக்குதல் தானே தாக்கி வருத்துவோர் அணங்கு தாக்குதற்கு தானையையும் கொண்டு வந்தார் போல தன்மையை உடைத்து என்கிறார். விளக்கமாகவும் சொல்கிறேன். அழகிய பெண் அவள் பார்வைக்கு எதிரே பார்த்தல், தாக்க வரும் ஒரு தெய்வப்பெண் சேனையையும் கொண்டு வந்தார் போன்று உள்ளது. எவ்வளவு அற்புதமாக இன்பத்துப்பாலை எடுத்தவுடனே நம்மளுக்கு அறிவுறுத்துகிறார் பாருங்கள். அதாவது பெண்ணினுடைய அழகை அற்புதமாக வர்ணிக்கிறார். அதாவது ஒரு பெண், அழகிய பெண்ணை பார்த்தவுடன் சேனை வருவது போல இருக்கிறது என்கிறார். சேனைன்றது ஓரளவுக்கு படை மாதிரி அந்த மாதிரி வருது அப்படின்றத சொல்கிறார். அதாவது திரைப்பட கவிஞர் கூட ஒரு பாட்டில் எழுதியிருக்கான். அன்பே வா என்ற படத்தில் நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. இருந்தாலும் ஒரு படத்தில் கூட ஒரு பாட்டு ரைட்டாக வருது. என்னன்னா, நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியைத்தான் அழகியன்பேன் என்ற பாடம். நீங்களே தெரிஞ்சுக்கிறீங்க எந்த திரைப்படம் சொல்லிட்டு. அதாவது கவிஞர் கண்ணதாசன் இன்பத்துப்பாலுக்கு மட்டும்தான் உரை எழுதியிருக்கிறார். மற்ற இரண்டுக்கும் உரை எழுதவும் நினச்சிட்டே இருந்து எனக்கு வாய்க்கல்ல வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருடைய நான் வனவாசமும் படிச்சிருக்கேன், அர்த்தமுள்ள இந்து மதமும் படிச்சிருக்கேன், 10 வாழியும் படிச்சிருக்கேன். அதாவது ஒரு மனிதன் எவ்வளவு நூல்களை படிக்கிறானோ அந்த அளவுக்கு அவனுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வாய்ப்பு உண்டு. சும்மா ஒன்றுமே படிக்காமல் கிரிட்டிசிசம் பண்ணுறது என்பது நல்லதல்ல. அதனால் படித்தவன், அதாவது இப்போ தெய்வப்புலவர் திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த அளவுக்கு ஓலைச்சுவடியில் எழுதியிருக்கிறார் என்றால் அவருடைய அறிவுக்கு இணை யாரும் இருக்க முடியாது. இதுவரை பிறந்ததும் இல்லை, இனியும் பிறக்கப் போவதும் இல்லை. பேரறிஞர் அண்ணா அவர்களே இவரை தெய்வப்புலவர் திருவள்ளுவரை புகழ்ந்துகிறார் என்றால் வேறு யார் புகழ வேணும்? சிந்திச்சு பாருங்கள். அந்தளவுக்கு அற்புதமான மனிதர். ஏன்னு கேட்டிங்கன்னா, அறத்துப்பாலை உணர்த்துகிறார், அதுக்கடுத்து பொருட்பாலை உணர்த்துகிறார். ரெண்டுமே அற்புதமான கருத்துங்கள். அறத்துப்பாலும் சரி, பொருட்பாலும் சரி. இதத்தோடு விட்டுருவாருன்னு பார்த்தா இன்பத்துப்பாலை, அது காமத்துப்பால்னு அவர் வச்சுருக்காரு. அந்த காலத்தில் காமத்துப்பாலை ரொம்ப கெடுதல்னு சொல்லலை, அதனால் இன்பத்துப்பால்னு வச்சுருக்காரு. இதில் இனி வரப்போயில் இன்னும் ஒரு பாட்டு இருக்குது. அதாவது மலரினும் மெல்லினும் காதல்னு ஒன்று இருக்குது. மலரினும் மெல்லிதும் காமம், மலரினும் மெல்லிது காமம், அதனை தலைப்படுவோர் வெகு சிலரே ஆவர் என்று சொல்லுகிறார். அதாவது மலரை விட மெல்லியதானது காமம் என்கிறார். அது இன்னும் வரும் அந்த குறளில் நான் சொல்கிறேன். அந்தளவுக்கு இதை படித்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வேறு ஒரு இதே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்தளவுக்கு அற்புதமாக படிக்கணும். இதை படித்து தான் நான் புத்தகங்கள் எழுத ஆரம்பித்தேன். முதல் இந்த நூல் தான் படிக்க ஆரம்பம். அப்புறம் தமிழறிஞர்கள் பிடிச்ச புத்தகம் நிறையா படிச்சிட்டேன், அது ஒன்றும் மாற்றம் கிடையாது.
அதாவது வாழ்க்கையில் எனக்கு வந்து காலையில் எழுந்திரிச்ச உடனே ஏதாவது புஸ்தகம் படிச்சுட்டு தான் காலையில் எழுந்திரிச்சோடனே தின தின தினசரி இதழ், அதாவது அதை படித்து விட்டு அதுக்கப்புறம்தான் நான் இதை படிக்கிறது உண்டு. புத்தகங்கள், தமிழ் அறிஞர்கள் புத்தகங்கள் படித்து விட்டு தான் அப்புறம் கதை எழுதவே ஆரம்பிப்பேன். அந்த அளவுக்கு அற்புதமாக இருக்கும். இது வந்து இன்பத்துப்பால் வந்து ரசித்து ரசித்து படிக்கலாம். மற்ற ரெண்டையுமே அவர் என்ன செஞ்சிருக்காருன்னா அப்படியே, அதாவது விவரங்களை சேகரித்து எழுதியிருக்கிறார். ஒவ்வொரு விவரங்களையும் தெரியும்டா எந்தெந்த எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது மட்டும் அவருடைய உண்மையான செயல்கள், காதலில் வந்து அவர் எப்படி இருந்திருக்காரு, அவர் திருமணமாகி எப்படி இருந்திருக்காரு, அந்த மாதிரி ஒரு சொல்லக்கூடியது தான் இன்பத்துப்பால். நன்றி, வணக்கம். நாளை ஒரு குறளையும் இன்பத்துப்பாலில் பார்ப்போம்.